ஃப்ரெண்ட்ஸ், 19ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலது பாருங்கள். இது மெம்பர்ஷிப்பில் ஃபாலோ நம்பர் கொடுத்தது BC08 அப்படின்னு. பாருங்கள், இந்த BC08 2 முறை வந்துச்சு. ரெண்டாவது இந்த BC54மே ஃபாலோ நம்பர், அதுவுமே வந்துச்சு. அது இல்லாமல் ஓப்பன் வீடியோலுமே சொல்லியிருந்தேன் 854 இல்லைன்னா BC54 ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு. கரெக்டாகவே வந்துச்சு. ரெண்டாவது இன்றைக்கி என்ன ஃபாலோ நம்பரு, அதாவது ஃபாலோ நம்பரில் இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங்னா, அதாவது பெஸ்ட்டு கெஸ்ஸிங்னு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து வரும் அப்படின்ற நம்பி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். எப்பவும் இல்லாமல் இன்றைக்கி மெம்பர்ஷிப் வீடியோவில் கொஞ்சம் அதிகமாகவே நம்பர் கொடுத்துட்டேன். ஆனால் ஏ போர்டு 2 தான் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். நமக்கு ஓப்பன் வீடியோலையுமே ஏ போர்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பி போர்டில் 4, 8 அது மிஸ் ஆகிடுச்சு. சி போர்டில் 3 நம்பர் எடுத்தோம், அதில் 4 கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது இந்த 9952 அப்படின்னு 4 டிஜிட்டில் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா இந்த 99க்கு ஆப்போசிட் வந்து பாக்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டான பேட்டர்ன் தான். ஆனால் இது 3வது சான்ஸு ஆப்போசிட்டு வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக வந்துச்சு. ஆனால் இந்த 495 தான் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் வந்து. இந்த 495 எது ப்ளே பண்ணலனாலுமே இந்த போர்டு கெஸ்ஸிங்கு இல்லைன்னா இந்த 495 இந்த 4 டிஜிட் வந்து ப்ளே பண்ணுங்க சொல்லியிருந்தேன். எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 54 ஃபாலோ பண்ணுங்கன்னு ஓப்பன் வீடியோலும் சொல்லியிருந்தேன், குரூப்லேயும் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டில் நானே ப்ளே பண்ணல, என்ன பண்ணுறது. அந்த 54 எப்படி அப்படின்றதுமே நான் ஓப்பன் வீடியோலையுமே வந்து BC54 ஃபாலோ நம்பர் எப்படின்னுமே சொல்லியிருந்தேன். ரெகுலராக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது ஞாபகம் வச்சு ஃபாலோ பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அந்த 54 எப்படி வரும் அப்படின்ற வீடியோவுமே சொல்லியிருந்தேன். ஓகேவா? சரி, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்து பார்ப்போம். இப்போ என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா சார்ட்டு நம்ம எடுத்துட்டோம், இதுக்குள்ளே வந்து வீழ்ந்துட்டோம். எப்படியாவது வின்னிங் எடுக்கணும், அதுதான் நம்ம ஏமு. பாருங்கள் இந்த BC54 பாருங்கள். ஓகேவா? இந்த 54 வந்துச்சுன்னா இந்த கெஸ்ஸிங் வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஏற்கனவே இருந்தது. இப்போ நமக்கு வந்து 54 அப்படின்னு நம்பர் வந்துச்சு. ஓகேவா? அப்போ 54 கீழே பாருங்கள் 94. ஓகேவா? 94. இப்போ இந்த 45 வரும்போதுமே இந்த 94 வருமானு நினச்சேன். ஆனால் கரெக்டாக அது இந்த 94 வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ திரும்ப 54 அப்படின்ற நம்பர் வந்தால் இந்த 94 தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும் அப்படின்ற ஏற்கனவே ஒரு ஐடியா இருந்தது. இப்போது கரெக்டாக நமக்கு 54 வந்தது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம். ஏற்கனவே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. அதனால் பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள், இங்கே 94க்கு 95. ஓகேவா? இதுவுமே பார்த்திங்கன்னா இது வந்து 94 கரெக்டு. அதுக்கு அந்த 54க்கு தான் இந்த 95. ஓகேவா? இந்த மாதிரி இதுவுமே கூட பாருங்கள், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சேம் நம்பர் தான். 95க்கும் 54க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு நம்பர் ஆப்போசிட் நம்பர், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 2 டைம் கரெக்டாக அதை வந்து பிசியில் வச்சு ஏபியில் வச்சு முடிச்சாச்சு. இப்போ திரும்பவுமே பிசியில் கரெக்டாக 54 அப்படின்னு வரும்போது இந்த 94 பிசியில் 49ன்னு வரலாம், இல்லை 94ன்னு டைரெக்டாகவே அப்படியே வந்துடலாம். அது பார்த்துங்க, 94 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 94 வந்தால் ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு அதையுமே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 894. ஓகேவா? இங்கே 948. ஸோ அது ரெண்டும் மேட்ச் ஆகுமா அப்படின்றது இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ஏ போர்டு 4 வச்சு என்ன நம்பர் வந்துக்குதுன்னா 2 நம்பர் தான். ஓகேவா? ஏ போர்டு 4 வச்சு 2 நம்பர் தான். 1 452. ஓகேவா? இந்த 452 2 நாள் கேப்பு. இந்த 2 நாள் கேப் விட்டு கரெக்டாக 408. அடுத்த நம்பரு 408. ஓகேவா? இப்போ நமக்கு அதை ரிவர்ஸ் பண்ணி 254 அப்படின்னு அடித்தாச்சு. இந்த 254 அப்படின்னு அடித்தாச்சு. அடுத்து இப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த 2 நாள் கேப்பில்
இந்த 408 அப்படின்னு இங்கே அடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ 2 நாள் கேப் இல்லாமல் உடனே அந்த நம்பரை திருப்பி அடிக்கணும். அப்புறம் நாளைக்கு நம்ம பார்த்திங்கன்னா, அதாவது இந்த நான் 18ஆம் தேதி வீடியோ பண்ணுறதால நாளைக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் 19ஆம் தேதிக்கு என்ன வரணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த 42 24 அப்படின்னு வந்தாச்சு. இந்த 42 84 அப்படின்னு வரணும். 84 வந்தால் 894 அப்படின்ற நம்பரு வரணும். கரெக்டாக பார்த்துங்க, 894 அப்படின்ற நம்பர் வரணும். ஆனால் இங்கே ஏற்கனவே இருக்கிறதுமே 894 தான். ஸோ அதனால் திரும்ப 894 வருமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் 899 அதே மாதிரி தான் 2 தடவை அடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், 899 இன்னொரு 899மே உடனே அடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த 89 திரும்பி வரும் அப்படின்றதுக்கு வராது அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 14ஆம் தேதி வீடியோ 15ஆம் தேதி கெஸ்ஸிங் வீடியோ போடும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வந்த ஏபிபிசி இது வரைக்கும் திரும்பி வரல, ஆனால் கண்டிப்பாக திரும்பி வரும்னு. அப்போ தான் இந்த 908 அடித்தாங்க. ஸோ அதனால் திரும்பவுமே அதிலிருந்து எந்த ஏபிபிசியுமே வரல. இந்த 20 கரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? அது இல்லாமல் இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த 020 வந்தால் திரும்பவுமே அதே நம்பரில் வரும்னு சொல்லிட்டு 07 நம்ம எடுத்தோம் 700 பாக்ஸில். ஓகேவா? ஆனால் பார்த்திங்கன்னா திரும்பவுமே அதுக்கு 25ன்னு வந்து போச்சு. இதை நம்ம நோட் பண்ணல. இந்த கெஸ்ஸிங் நம்ம எடுத்துருந்தோம்னா கரெக்டாக ஏபி 25 எடுத்துருக்கலாம். ஓகேவா? இந்த கெஸ்ஸிங் எடுத்திருந்தா கரெக்டாக ஏபி 25 எடுத்துருக்கலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 35க்கு 30ன்னு வைங்க, இங்கே 20க்கு 20ன்னே வைங்க. இப்போது 30 20 40ன்னு கரெக்டாகவே 54ன்னு ரிவர்ஸ் பண்ணி அடித்தாச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் கேம் போயிட்டுருக்கு இந்த மாதம். ஆனால் நாம் தான் வந்து அதை கரெக்டாக கவனிக்கிறது இல்லை. அதுதான் வந்து உண்மை. ஓகேவா? இப்போது நமக்கு கரெக்டாக பார்த்துக்குங்க, 254 சொல்ல வந்ததை சொல்லிவிடுவோம். நமக்கு ஒரு நம்பர் என்ன எடுத்துருக்கோம்னா 498 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துட்டோம். அடுத்த நம்பர் பாருங்கள், இப்போ 254. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஏ போர்டு 2, 25 ஏபி, அதுக்கு சி போர்டு 9. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வரணும்னா இந்த ஏ போர்டில் 2க்கு 7 நிற்கணும். ஓகேவா? இந்த 5க்கு இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து நிற்கணும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னால் இருங்க, இதை பாருங்கள், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இங்கே பாருங்கள், 472 247 வந்துச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணோன்னா இந்த 7க்கு 7 நிற்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா 4க்கு 4 நிற்கணும். அதுதான் கேமு. இப்போது 4க்கு 4 அப்படியே நின்றுச்சு, பி போர்டில் நின்றுது. இப்போ என்னென்னா, இப்போது வந்து 4க்கு 4 நின்றுச்சு. இந்த 27 நம்ம பிசியை மட்டும் எடுத்துக்கணும். அப்படின்னா அப்போ பிசி 27, ஏசி 72, ஏசியில் 27 மாறிச்சு. அப்போ இந்த ஏசி டைரெக்டாக 48ன்னே தான் பிசி வரணும், 748. இந்த ஃபார்மேட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ நமக்கு என்னன்னா, இப்போது ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்திருக்கு, அதுதான் வந்து ட்விஸ்ட்டு. ஓகேவா? இப்போ எங்கே அந்த மார்க்கு? இங்கே. ஓகேவா? இதுதான் நமக்கு இப்போது சின்ன ட்விஸ்ட்டு. அதிலுமே பாருங்கள், இந்த 870 பாருங்கள், இங்கே பாருங்கள் 03 02 இது எல்லாமே இந்த ஒரு நம்பருக்குள்ளே இருக்குது. 870ன்றது இந்த 2 நாள் ரிசல்ட்டு. ஓகேவா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதுதான் நமக்கு. இப்போது இந்த 25 கரெக்டாக பாருங்கள், 52க்கு 25, இந்த 9க்கு 9. அப்போது 9க்கு இங்கே ஒருவேளை 4க்கு 4 நின்றுச்சுன்னா இந்த 52 25 ஏபிலே வந்துருக்கு. அப்படின்னா இந்த 47 கரெக்டாக 47ன்னே வந்துடணும். அப்போ 47 வந்துச்சுன்னா சி போர்டுமே 4 தான் வரணும். ஓகேவா? சி போர்டு 4ன்னே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர் வந்து இந்த 2க்கு 2 நிற்கணும். அப்படின்னா இந்த 95 நமக்கு இங்கே 54 அப்படின்னு வந்திருக்குது. அப்படின்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இப்போ இந்த 49 டைரெக்டாக நமக்கு இங்கே என்ன பண்ணோம், 44ன்னே வந்துடணும். அப்போ நமக்கு அது திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? இந்த 95க்கு 54. ஓகேவா? இங்கே 2க்கு 7, ஏ போர்டு 7,
இந்த 94 44 வரணும். அப்போ 744 அப்படின்னு வரணும். எப்படி பண்ணாலுமே ஆல் போர்டில் 74 47. ஸோ அதே மாதிரி தான் 0770 ஆல் போர்டு வச்சு 700ன்ற பாக்ஸுமே எடுத்தோம். அது கரெக்டாக ஆப்போசிட் வந்துச்சு. அதனால் அதையுமே பாருங்கள். ஒருவேளை ஃபுல் ஆப்போசிட் 92 29 அப்படி வந்தாலுமே வந்துடலாம். ஆனால் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 7 வரும். இந்த 49 நமக்கு 94 அப்படின்ற நம்பரு ஆல்ரெடி நம்ம எடுத்து 894ன்ற நம்பருமே எடுத்துருக்குறோம். அப்போ 894 ஒரு நம்பரு வச்சுக்கலாம். இந்த 744 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 52 ஏபி வந்திருக்கு அப்படின்னா இந்த அதாவது 52 25 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 47 74 அப்படின்னு வரணும். அப்போ ஏபி 74 744 அப்படின்ற நம்பர் எடுக்கலாம். ஓகேவா? இங்கே எப்படி நான் 97க்கு 92 அடித்தாங்களோ அதே மாதிரி பாருங்கள். இங்கே 74க்கு 24 மறுநாளே அந்த கேமு கரெக்டாக முடிஞ்சிருக்கும். என்ன ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு 5 வந்திருக்கும். இங்கே 4க்கு 2 வந்திருக்கும் பி போர்டு. அவ்வளோதான். ஸோ அதிகபட்சம் நாளைக்கு அப்போ ஏபி 74 அப்படின்ற நம்பரும் சி போர்டும் 4 இல்லை 9. ஒருவேளை இந்த 94 49 அப்படின்ற கூட திரும்பலாம். பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ என்னென்ன நம்ம எடுத்தோம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே பாருங்கள். இந்த 894 744 அடுத்து நான் என்ன வாய்ஸில் சொன்னனோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது நான் 89 98 95 59 ஒரு நம்பர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த வீடியோ போட்ட அன்றைக்கே இந்த 089 அப்படின்ற நம்பரு ரிசல்ட் வந்திருக்கும். திரும்பவுமே 89 வரும் அப்படின்னு அன்றைக்கி மறுநாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 89 வந்தது. இந்த 89க்கும் 59க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 98 98 அப்படின்னு 2 தடவை வந்திருக்கு. அதாவது அந்த 98 செட்டு வந்துருச்சு. ஆனால் 95 அப்படின்ற செட்டு இந்த மாதம் வந்துக்குதா? நான் இருங்க ஒரு தடவை பார்த்துக்கிறேன். 95 அப்படின்ற செட்டு இன்னுமே இந்த மாதம் வரல. ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை 95 59 வேணால் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த மாதம்லாம் 95 59 வருமோ அந்த மாதம்லாம் 89 98 வரும். இல்லை 98 59 வந்துருச்சுன்னா அதே மாதத்தில் 95 59மே வரும். ரெண்டாவது 90 அப்படின்னு நம்பர் வந்துச்சுனாலே அதனுடைய ஆப்போசிட் நம்பர் எல்லாருமே வந்துடும். இப்போ 90ன்ற நம்பர் நமக்கு வந்துடுச்சு. 40ன்ற நம்பருமே வந்துச்சு. ஓகேவா? 40 வந்துச்சு, 45 வந்துச்சு, 90 வந்துச்சு. அதனால் நமக்கு 95 59ன்ற நம்பரு நீங்கள் வேணுமுன்னா இந்த மாதத்தில் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது இப்போது இது நல்லா கவனிங்க. 20 25 ஸோ நம்ம மறுபடியும் ஒரு 25. ஓகேவா? கெஸ்ஸிங் முடிஞ்சிச்சு, அதை பார்த்துக்குங்க. இது ஒரு ஐடியா சொல்கிறேன், இதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு திரும்பவுமே பாருங்கள் 75 இருக்குது. ஓகேவா? இப்போ இது கரெக்டாக பார்த்துக்குங்க. 20 25 75 25. ஓகேவா? இப்போ இதில் இதே மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் 45 40 90. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே 20 25 75 அதுக்கு திரும்பவுமே ஒரு 25. இப்போ நமக்கு 40 45 40 ஒரு 90. ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இந்த 20க்கு தான் ஃபுல் ஆப்போசிட்டு 75, இந்த 45 தான் ஃபுல் ஆப்போசிட் 90. புரியுதா? பாருங்கள். அப்போது நமக்கு இந்த 20 திரும்பவுமே வரணும். அது 02ன்னு வந்து போச்சு. அப்போ இந்த 25க்கு திரும்ப 25ன்னு வரணும். கரெக்டாக வந்துச்சு. புரியுதா? பாருங்கள். 20க்கு 25, அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் 75, அதுக்கு திரும்பவுமே ஒரு 25. அப்போ 45, அதுக்கு ஒரு 40, அதுக்கு ஒரு ஃபுல் ஆப்போசிட் 90. அப்போ நமக்கு திரும்பவுமே இதே செட்டில் 45 அப்படின்ற நம்பர் ஏபி வரலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த 20க்கு அப்புறம் தான் 25, ஆனால் இங்கே 45க்கு அப்புறம் தான் 40. ஒருவேளை 40 45ன்னு திரும்பவுமே ஏபியில் வரலாம். அந்த 2 நம்பர்லையுமே ஏதோ ஒரு நம்பர் வரலாம். அதிகபட்சம் 45 ஏபி வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த 45 அப்படின்னு வந்துச்சுன்னா
458 அப்படின்ற நம்பர் வரலாம். அதுவுமே பார்த்துக்குங்க. ஓகே. ஏன்னா 254 இது பாருங்கள் 200 இங்கே அதனுடைய செட்டு தான் இங்கே இது. இந்த கேம் முடியும் போது அப்படி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேமுக்கு வந்து 40 கூட 408ன்னு வச்சுருக்காங்க. ஒருவேளை 458 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 457 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். பார்த்துக்குங்க. அது வேணால் அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் ஃபாலோ நம்பர் வீடியோஸும் தனியாக போடுறேன். பாருங்கள். வேறு எதனா ஒரு நல்ல கெஸ்ஸிங் வந்தாலும் காலையிலும் திரும்பவும் வீடியோ போடுறேன். பாருங்கள். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எல்லாம் சொல்லணுன்னா ஃபெயிலர் தான். ஆனால் ஏ போர்டு 2 வரும்னு நம்ம கரெக்டாக எடுத்தோம். நம்ம 0770 எடுத்துட்டோம். அதான் இல்லைன்னா அந்த 2 எடுத்தோடனே ஏபி இல்லை ஏசி 25 போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிசி 54 எடுத்ததில் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணியிருக்கணும். பண்ணிட்டேன். ஒருவேளை யாராவது அதை மேட்ச் பண்ணி ஆப்போசிட் பண்ணி வின்னிங் வாங்கியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். பார்த்துங்க. நமக்கு 19ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னென்னா 744 894. பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.